இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அம்மா தான். அப்படின்னா எல்லாருக்கும் அப்படிதானே? இல்லை, இன்னைக்கும் எங்க அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கும் என்ன திட்டுவாங்க, இன்னைக்கும் என்ன ஒழுங்கா உட்கார சொல்லுவாங்க, இன்னைக்கும் என்ன தட்டு கழுவ சொல்லுவாங்க, இன்னைக்கு உட்கார இடத்துல கொஞ்சம் சேரோ இதோ நகர்ந்து இருந்ததுன்னா சரியாயிட்டு உட்கார் அப்படிம்பாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது கண்ணாடி வச்சிருக்காங்க, பார்த்துட்டு போ, உன்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு முன்னால் நீ முதல்ல உன்னை பார்த்துட்டு போ வச்சிருக்காங்க. என்ன வயசு எனக்கு, அவங்களுக்கு என்ன வயசு? அம்மா அம்மாவாகத்தான் இருப்பார், அப்பா அப்பாவாகத்தான் இருப்பார் கடைசி வரைக்கும். இதோ என் அண்ணன் மகளுக்கு குழந்தை பிறந்தது, எல்லோரும் போய் குழந்தையை பார்த்தார்கள், என் அண்ணனும் அண்ணியும் போய் தன் குழந்தையை பார்த்தார்கள். அவங்க பொண்ணை பார்த்தாங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா தான் பேர குழந்தை. அம்மா அப்பா எப்பவுமே அம்மா அப்பா தான். இது எப்போ நமக்கு புரியும்? நாம் குழந்தைகளிடத்தில் பேசும்போது தெளிவாக. இன்னைக்கு ஒரு சூட்சுமமான ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். உங்கள் குழந்தை உங்களிடத்தில் எவ்வளவு குழப்பமா பேசினாலும் நீங்க அந்த குழந்தை கிட்ட தெளிவா பேசுங்க. அம்மா அப்பா முன்னால இருக்கும்போது அம்மா பையனை திட்டினார்னா, அப்பா தயவு செஞ்சு அம்மாவை திட்டாம இருங்க. அப்பா திட்டினார்னா, அப்பா வெளில போனதுக்கு அப்புறமா அப்பாவை பத்தி அம்மா கிட்ட குறை சொல்லாம இருங்க. இது ரெண்டுமே நம்ம செய்யறதே இல்லை. நான் பல நேரங்களில் யோசிச்சு பார்த்திருக்கிறேன். ஒரு நல்ல பேரண்டா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். பல நேரங்களில் நம்ம அதில் எங்கேயோ சறுக்கிறோம். அந்த சறுக்கல் நேரிடாமல் நல்ல பேரண்டா இருக்கிறதுக்கான வழிதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன்.